திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த கன்னிகம்பாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரஸ்வதி. இவர் 2021ஆம் ஆண்டு முதல் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு என 3 மாநிலங்களில் சரஸ்வதி ஏலச்சீட்டு கம்பெனி என்ற பெயரில் சீட்டு நடத்தி வந்துள்ளார். 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டும் பணத்திற்கு 6 மாத காலத்தில் 25 முதல் 30% வட்டி கிடைக்கும் என்றும் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் வருட இறுதியில் 13 லட்சம் ரூபாயாக திருப்பித் தரப்படும் என்றும் கூறியுள்ளார். எந்த நிறுவனமும் அளிக்காத வட்டித் தொகை என்றும் 100% நம்பகத்தன்மையோடு வீட்டுக்கே வந்து தொகையை பெற்றுக்கொள்வதோடு வீட்டுக்கே வந்து வட்டியும் திருப்பி அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மாதம் ஒருமுறை குலுக்கல் முறையில் சீட்டு விழும் நபர்களுக்கு திருப்பதி, பெங்களூரு போன்ற பெரிய நகரங்களில் 1 கிரவுண்ட் நிலம் வெறும் 50,000 ரூபாய்க்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நிறுவனத்தில் ஏஜெண்டாக சேர்ந்து அதிக பேரிடம் பணம் வசூலித்து கொடுத்தால் அவர்களுக்கு திருப்பதி, பெங்களூரு போன்ற இடங்களில் 1 கிரவுண்ட் நிலம் இலவசமாக அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சரஸ்வதியின் ஆசை வார்த்தையை நம்பி ஏமாந்த திருத்தணி சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்டவர்கள் அவரிடம் லட்சக்கணக்கில் பணம் கட்டியுள்ளனர். மேலும் தனது கணவர் சுப்பிரமணியன், தம்பி பிரகாஷ், உறவினர் வேணு ஆகியோரோடு இணைந்து 100க்கும் மேற்பட்ட மக்களிடம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளார். தொடக்கத்தில் கொடுத்த பணத்திற்கு 25 முதல் 30% வரை வட்டி அளித்துள்ளார். அதனை பார்த்த மேலும் பலர் அவரிடம் பணம் கட்டியுள்ளனர். சில மாதங்களுக்கு பிறகு வட்டி கொடுக்காமல் ஏமாற்றத் தொடங்கியுள்ளார். அவர் நிலம் தருவதாக கூறிய பள்ளிப்பட்டு, கன்னிகம்பாபுரம், திருப்பதி ஆகிய இடங்களில் சென்று விசாரித்த போது அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த இடங்களெல்லாம் அரசுக்கு சொந்தமான இடங்களாக இருந்துள்ளது. சரஸ்வதி போனை எடுக்காததால் பெங்களூரு பஸ்வான் நகர் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்று பணம் கட்டியவர்கள் பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். 2-3 மாதங்களில் பணம் அளிப்பதாக கூறி காசோலைகளை கொடுத்து அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த காசோலைகளும் வங்கி கணக்கில் பணம் இல்லாமல் திரும்பியுள்ளது. இதையடுத்து சரஸ்வதி, அவரது கணவர் சுப்பிரமணியன், தம்பி பிரகாஷ் மற்றும் உறவினர் வேணு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டுமென திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். அங்கே சரஸ்வதி, சுப்பிரமணி, பிரகாஷ் இவங்க 3 பேரும் இந்த சீட்டு கம்பெனி மூலிமா வந்து எங்களுக்கு லேண்டு கொடுக்குதா சொல்லி 2021லேருந்து 23 வரைக்கும் எங்கிட்ட காசு வாங்கினாங்க. எங்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப்புக்கிட்ட ஒரு 16 லட்சம் வரைக்கும் நான் கட்டியிருக்கிறேன். அதே மாதிரி என் கூட வந்துருக்கலாம் 30 லட்சம் 40 லட்சம்னு சொல்லி 1 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே போய் விசாரிக்கிறப்ப திருப்பதி, பெங்களூர்லலாம் இந்த பிளாக் இதே மாதிரி தான் மோசடியான ஒரு ஆள் அந்த பொம்பளை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போலியான ஒரு செக் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ தான் இது. இவங்க புருஷமானாட்டி இதே தான் வேலை. எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாத்துறது, ஜனங்கிட்ட மோசம் பண்ணுறது. அதனால் நடவடிக்கை எடுக்க சொல்லி எஸ்பிஐ கிட்ட வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இது தொடர்பாக சரஸ்வதியிடம் கேட்டபோது தனது ஏலச்சீட்டு கம்பெனியில் கட்டிய பணத்தை பெங்களூருவில் உள்ள ESP குளோபல் நிதி நிறுவனத்தின் மேலாளர் ஜெகதீசன் என்பவரிடம் முதலீடு செய்ததாகவும், ஆனால் அவர் பணம் தராமல் ஏமாற்றியதாகவும், அவர் மீது பெங்களூரு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆனால் ஜெகதீசன் யார், அவர் எப்போது கைது செய்யப்பட்டார் என்ற தகவலை அவர் தெரிவிக்க மறுத்துவிட்டார். மேலும் சரஸ்வதி மீது திருப்பதி, திருச்சானூர் ஆகிய காவல் நிலையங்களில் அளித்த மோசடி புகாரில் 3 முறை கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் செக் மோசடி வழக்கு ஒன்றில் ஆந்திர போலீஸ் சரஸ்வதியை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.